ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. நாமசங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமனः தம் நமாமி ஹரிம் பரம். கலயே சுந்தராகாரம் சதேக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः, ஸ்ரீஹரயே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயம் பார்த்தோம். அதில் மலைகளை பற்றியும் நதிகளை பற்றியும் இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு வந்தால், அப்புறம் ஒரு தீபங்களில் என்னென்ன சுவாமியை கும்பிட்றா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். ஏன்னா ஒரு இடத்துக்கும் ஒரு பகவான் ஒரு மூர்த்தியை உபாசனை பண்ணுறேன். எல்லாமே பகவானோட சுரூபமாக இருந்தால் கூட சில இடங்களில் சில சுவாமிக்கு ஏற்றம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்மளே சில இடத்துக்கு போனோன்னா, காசிக்கு போனால் சிவன் கும்பிட்றா, பத்ரிநாத் போனாக்க அங்கே நரநாராயண ரிஷி மகாவிஷ்ணு இது பண்ணுறா, ஸ்தோத்திரம் பண்ணுறா. ஸோ அந்த இடத்துக்கு ஸ்ரீரங்கம் போனால் பெருமாளை கும்பிட்றா இல்லையா? அதனால் எந்தெந்த க்ஷேத்திரத்துக்கு போகிறோமோ அந்தந்த க்ஷேத்திரத்தில் அந்தந்த இடத்துல அந்தந்த ஒரு சுவாமியை வச்சுட்டு வணங்குறதாக இந்த தீபங்களை பற்றி சொல்லிட்டு வரா. அதில் கிம்புருஷ ஒரு இடம் இருக்குது, கிம்புருஷ வருஷம்னு பேர் அந்த வருஷத்துக்கு. அங்கே ராமச்சந்திர மூர்த்தியை உபாசனை பண்ணுறா. அங்கே சாட்சாத் ஹனுமானே இந்த கிம்புருஷம் அப்படிங்கிற வருஷத்தில் இடத்துல ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை சாட்சாத் ஹனுமான் உபாசனை பண்ணிகிட்டு இருக்கா. யாரோடன்னு கேட்டால் அந்த கிம் புருஷர்கள். இப்போ புருஷன்னு சொன்னால் ஆண், அவள் புருஷன் மாதிரியும் இல்லை, மிருகம் மாதிரி இல்லை. அதனால் என்ன சொன்ன, கிம் புருஷகா, யார் இந்த புருஷன் அப்படின்னு கேட்குறா இல்லையா? கிம்னா யாருன்னு அர்த்தம், யார் இந்த புருஷன் அப்படின்னு கேட்குறா. அது மாதிரி அவள் புருஷாலும் இல்லை மிருகமாகவும் இல்லை, கிம் புருஷர்கள்னு பேர் அவளுக்கு. அவளோட சேர்ந்துண்டு சாக்ஷாத் ஹனுமன் என்ன பண்ணுறான்னாக்கா ராமச்சந்திர மூர்த்தியை இந்த கிம் புருஷ வருஷத்தில் பூஜை பண்ணிட்டுருக்கா. அங்கே ஆஸ்டிஷேனர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கார். அவரோட இந்த கந்தர்வர்கள்லாம் ராமனோட பெருமைகளை பாடின்னு இருக்கா. அதை இந்த சாக்ஷாத் ஹனுமன் கேட்டுருக்கார். அவர் சிரவணம் பண்ணிட்டு அதே சமயத்தில் தானும் பாடவும் செய்கிறார். ஏன்னா அவரால் ராமநாமம் சொல்லாமல் இருக்க முடியாது. பிறகு சொல்லக்கூடிய ராமநாம பஜனையும் உட்காந்து கேட்பார், தானும் பஜனை பண்ணுவார். அப்படிப்பட்டவர் ஹனுமான். இங்கே சொல்கிறார், பகவத்கதாம் தம் உபஸ்ருனோதி ஸ்வயம் இதம் காயதீச்ச. அவரும் பாட ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதில் சொல்கிறார், ஓம் உத்தம ஸ்லோகாய, ஓம் நமோ பகவதே உத்தம ஸ்லோகாய. யார் உத்தமன் அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் பகவான் தான் உத்தமன். மற்றவர்களுக்கு ஏன்னா மனிதர்கள் எப்படி இருப்பான்னு கேட்டால் ஒரு சமயம் நல்லவாளாக இருப்பா, ஒரு சமயம் கெட்டவாளாக இருப்பா. ஆனால் சாக்ஷாத் பகவான் எப்போதுமே கொஞ்சம் கூட அந்த பேலன்ஸ் தவறாமல் மக்களை பரிபாலனம் பண்ணுறதுல நீதியோட நேர்மையோட தர்மத்தோட அவாவா பண்ண புண்ணிய கர்மாவுக்கு ஏற்றவாரி அவாவாளுக்கு பலனை கொடுத்துண்டு கொஞ்சம் கூட பக்ஷபாதம் இல்லாமல் இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டாக்க சாக்ஷாத் பகவான். அந்த பகவானே இங்கே ராமராக அவதாரம் பண்ணியிருக்கிறதுனால இங்கே சொல்கிறார், உத்தம ஸ்லோக, சிறந்த புகழ்பெற்றவர் இந்த ராமர். எல்லா லக்ஷணங்களும் ஒருத்தருக்கு ஒரு லட்சணம் இருக்கும், இல்லைன்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு லட்சணம் இருக்குது. ஆனால் என்னென்ன லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கோ, என்னெல்லாம் தர்மத்தில் லட்சணங்கள்லாம் நல்ல லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கோ அத்தனையும் ஒருங்கே இணைந்த ஒரு உருவம் யாருன்னு கேட்டால் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. 6 லட்சணகா சீலவிரதாய. அது மட்டும் கிடையாது, லட்சணம் மட்டும் இருந்தால் போருமா, ஒழுக்கம் விரதங்கள் என்னென்னலாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோ அத்தனையும் அப்படியே கொஞ்சம் கூட பிசகாமல் கடைபிடிக்கக்கூடியவர் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. ஒழுக்கத்துலேயும் சரி விரதங்கள்லேயும் சரி
உத்தம ஸ்லோகனாக இருக்கக்கூடியவர். என்னன்னாக்க மனசை நன்னா அடக்கினவர், மனசு போகிற பாக்குக்கு போகக்கூடிய கிடையாது. இந்திரியங்களை அடக்கினவர், மனசை அடக்கினவர். அப்படிப்பட்ட ராமச்சந்திர மூர்த்திக்கு நமஸ்காரம் நமஸ்காரம்னு ஹனுமார் சொல்கிறார். அப்போ சொல்கிறான், இந்த உலகத்தை அனுசரிச்சுட்டு இருந்தார் பார்த்தியா, அதுக்காக நமஸ்காரம் அப்படின்றார். உபாசிதகா லோகாய நமகா, இந்த லோகத்தில் யாரோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக தன் மனைவியை பிரிந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. இவரோட ஆசிரமத்தை, வால்மீகி ஆசிரமத்தில் கொண்டு போய் விட சொன்னார், யாரோ ஒருத்தன் சொன்னாங்கிறதுக்காக. ஏன்னாக்கா அவர் ஊரோட ஏன்னா அவருக்கு தெரியும், அவள் இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சீதையை கொண்டு போய் விட்டார் அப்படின்ட்டு. ஆனால் வால்மீகி ஆசிரமத்தில் சீதை ஏன் விட்டார்னு கேட்டால், சீதை தண்டகாரண்யம் வரப்போ ராமர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாலாம், நம்மளோட குழந்தைகள் அரண்மனையில் பிறக்கிறத காட்டிலும் இது மாதிரி ரிஷிகளோட வனத்தில், அந்த ரிஷிகளோட ஆசிரமத்தில் பிறந்ததுன்னு சொன்னாக்க நல்ல சத்சங்கம் கிடைக்குமே, நல்ல குழந்தையாக வளருமே அப்படின்னு சீதா பிராட்டி ராமர்கிட்ட சொல்லுவாளாம். ராமர் அதை மனசில் வச்சுட்டு சீதை கர்ப்பமாக இருக்கிறப்ப வால்மீகி ஏன் அவருக்கு வால்மீகின்னு பேர், அது வேடனாக தானே இருந்தார், ஜெபம் இருந்தார். அவர் எப்படி இருந்தான்னு கேட்டாக்க, வால்மீகி எப்படி முனிவரானார் அப்படின்னாக்கா ஒரு வேடன், எல்லாரையும் அடிப்பார், என்னென்னா பார்க்குதோ அடிப்பார். அந்த வேடன் என்னென்ன கிடைக்குதோ கொலை பண்ணுவார், கொள்ளை அடிப்பார், அப்படியே குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருந்தார். ஒரு நாளைக்கு அவரோட மனைவி அவரை அந்த வேடனை பார்த்து கேட்குறா, எனக்கு நாகரத்னம் வேணும் அப்படின்னு கேட்டால். அவ்வளோதானே, எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு போகிறார். தேர்றார், கிடைக்கவே இல்லை. மதியானம் ஆயிடுத்து. அப்போ நாரதர் அந்த வழியாக வர்றார். நாரதரை பார்த்ததும் வால்மீகி நாரதரை பார்த்து, எனக்கு அந்த இதை கொடு, இந்த நாகரத்னத்தை கொடு அப்படின்னாருப்பா. நானே ஒரு பாகவதர்ப்பா, என்கிட்ட ஒன்றும் கிடையாதுப்பா, இல்லை நாகரத்னம் போடு, மாலை போட்டுருக்கே, அதை கொடு அப்படின்னார். சரி நீ கேட்குற, நான் கொடுக்குறேன், எல்லாம் வாஸ்தவம் தான், நான் கொடுக்குறேன், எதுக்காக பண்ணுற நீ இந்த காரியங்கள்லாம் அப்படின்னு நாரதர் கேட்டார். உடனே அந்த வேடன்னு சொன்னால், நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறேன். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறியா, என்ன சொல்கிற நீ? ஆமாம், எனக்கு மனைவி இருக்கா, அப்பா அம்மா இருக்கா, குழந்தை இருக்குது, அதனால் நான் குடும்பத்தை காப்பாற்றணும் இல்லையா, நான் வேடன், நான் என்ன பண்ணுறது, என் தொழில் தானே பண்ணணும். வேடனோட தொழில் மிருகங்கள் அடிக்கிறது தான், ஆனால் மனுஷால் எதுக்கு அடிக்கிற நீன்னு அப்படின்னு நாரதர் கேட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்றைக்கி என்னோடய மனைவி, என்னோடய அழகான மனைவி இன்றைக்கி நாகாபரணம் கேட்டிருக்கா, அதை நீங்கள் போட்டுருக்கா, கயற்றெல்லாம் இல்லையா குத்திடுவேன் அப்படின்னார். சரி, நீ பண்ணுறது தப்புன்னு உனக்கு தோன்றதா, இது நியாயமான ஒரு வாழ்க்கை நடத்திட்டுருக்கியா, நீ பண்ணுறது தர்மமா, அதர்மம் தானே பண்ணிகிட்ருக்க அப்படின்னார். அது தர்மமோ அதர்மமோ எனக்கு தெரியாது, நான் எனக்காக பண்ணலை, என் குடும்பத்துக்காக தான் பண்ணுறேன். அப்படியா, உன் குடும்பத்துக்காக பண்ணுறியா, அப்போ ஒன்று பண்ணேன், நீ இதனால் அதர்மம் பண்ணி தானே சம்பாதிக்கிற, நீ போயிட்டு இது பாபம் தானே, தர்மம் பண்ணினா புண்ணியம், அதர்மம் பண்ணால் பாபம். இப்போ அதர்மம் பண்ணி உன் குடும்பத்தை நடத்துகிறேன்னு சொல்கிற, நேராக வீட்டுக்கு போ, உங்கள் அப்பா அம்மா, உன் மனைவி, உன் குழந்தைகள்கிட்ட போயிட்டு இது மாதிரி நான் அதர்மம் பண்ணி சம்பாதிக்கிறேன், இந்த பாப்பத்தை நீ எடுத்துக்கிறியான்னு கேட்டுட்டு, நான் இங்கேயே இருக்கேன், எங்கேயும் ஓடலை, என்னை கட்டி போட்டு போ, அதர்மம் பண்ணி சம்பாதிக்கிறேன், அதர்மத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறியான்னு கேட்டுட்டு வாயேன் அப்படின்னு சொன்னதும் அந்த வேடனுக்கு அது சரின்னு பட்டது. உடனே அந்த நாரதரை பக்கத்தில் மரத்தில் அந்த கைத்தால கட்டிட்டும் ஒரு கொடியானெல்லாம் சுற்றிட்டும் நேராக வீட்டுக்கு போனான். அப்பா அப்பா அப்படின்னு அப்பா கிட்ட வந்தான். என்னடா அப்படின்னார். இது மாதிரி நான் கொலை பண்ணி கொள்ளை அடித்து இப்படி தானே சம்பாரிச்சிட்ருக்கேன். ஆமாம், அதெல்லாம் பண்ண பாவம் தானே. பாவம் தான், அந்த பாவத்தை கொஞ்சம் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேட்டார். நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், அதனால் நீ என் வயசான காலத்தில் அப்பாவை காப்பாற்றுறது பிள்ளையோட கடமை, அதை நீ பண்ணிகிட்ருக்க, அது எப்படி உன் பாவத்தை நான் எடுத்துக்க முடியும் ராஜா அப்படின்னு கேட்டதும் வேடனுக்கு சுருனாயிடுது. ஏன்னா நாரதர்கிட்ட இது பண்ணிட்டு சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கேன், கண்டிப்பாக அவங்களாம் எடுத்துப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அவர் கேட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு அப்பாட்ட கேட்டதுமே அப்பா அப்படி சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுது, அப்செட் ஆகிட்டான். நேராக அம்மா கிட்டே வந்தான். அம்மா, இது மாதிரி நான் தப்பு வழியில் தான் சம்பாரிச்சிட்ருக்கேன், அந்த பாவம் நிறையா வருது எனக்கு, அந்த பாவத்தை நீ எடுத்துக்கிறியா? டேய், உன்னை 10 மாதம் என் வயிற்று வச்சு சுமந்தேன்டா, நீ தர்மம் பண்ணுறியோ, ஆல்ரெடி உன்னை சுமந்து 10 மாதம் வயிற்று வச்சிருப்பே, எனக்கு கனமாக இருந்த நீ இப்போ திருப்பியும் உன் பாவத்தை அந்த கணத்தில் என் மேலே சேர்க்கிறியப்போ, இது உனக்கே நியாயமாக இருக்குது. அம்மாவை காப்பாற்ற வேண்டியது ஒரு புள்ளியோட கடமை தானேப்பா.
அது நீ பண்ணியாகணும் இல்லையா, அது எப்படி உன் பாவத்தை நான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு அம்மா சொன்னதும் சேன் ஆகிடுது. நேராக மனைவிட்ட வந்தான். இந்த பாருமா, நீ வந்து நாகாபரணம் கேட்ட, இப்போ கூட நான் ஒரு கொள்ளை அடிச்சு தான் எடுத்துகிட்டு வைப்பேன், அந்த கொள்ளை அடிக்கிறதுனால பாவம் வரப்போகிறது, அந்த பாவத்தை நீ எடுத்துக்கிறியா அப்படின்னா, எனக்கு நாகாபரணம் மட்டும்தான் வேணுமே தவிர நீங்கள் பண்ணுற பாவம்லாம் எனக்கு வேண்டாம். நீங்கள் பண்ணக்கூடிய என்னென்னலாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அந்த பொருட்கள் தான் எனக்கு வேணுமே தவிர அதை நீங்கள் எப்படி கொண்டு வரேன், என்ன பண்ணி கொண்டு வரேன் அப்படிங்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதனால் உங்கள் பாவத்தை நான் எடுத்துக்கொள்ள முடியாது. எப்போ நீங்கள் வந்து என்னை வந்து அக்னி சாட்சியாக கல்யாணம் பண்ணிட்டியோ, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவியை காப்பாற்ற வேண்டியது ஒரு கணவனோட கடமை. அதனால் வந்து நீங்கள் வந்து நான் தப்பு பண்ணுறேன், பாவம் பண்ணுறேன், அந்த பாவத்தை எடுத்துக்கோ, அது எப்படி நான் எடுத்துக்க முடியும்? நீ கொண்டு வர பொருள் தான் எனக்கு வேணுமே தவிர பாவம் எனக்கு வேண்டான்னதும் சேன் ஆகி போயிடுது. நேராக தான் புத்திரன்ட்ட வந்தார் வேடன். டே கண்ணா, இங்கே வாடா, இது மாதிரி நான் நிறையா வந்து கொலை பண்ணி கொள்ளை சம்பாதிக்கிறேன் இல்லையா? ஆமாம், அந்த பாவம் நிறையா வருது, அந்த பாவத்தை நீ எடுத்துக்கிட்டா கண்ணா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த குழந்தை சொல்லிட்டு, நான் வந்து இப்போ தான் வந்து பிறந்திருக்கேன், இப்போ தான் வளர்ந்துட்டு வரேன், இன்னும் வந்து இந்த வயசுலேயே வந்து உன் பாவத்தை தலையில் கட்டுறியே, உனக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொன்னதும் அப்பா ஏற்றுக்கலை, அம்மா ஏற்றுக்கலை, மனைவி ஏற்றுக்கலை, தான் பெத்த புள்ள ஏற்றுக்கலை. அவர் பண்ணுற அதர்ம வழியில் சம்பாதிச்ச அந்த பாவத்தை நாரதர் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கார், அந்த சாமியார் சரியாக தான் சொல்லியிருக்கார். அங்கேருந்து ஓடி வந்தான். அவர் கட்டை அவுத்துட்டு காலில் விழுந்தான். சாமி என்னை மன்னிச்சிங்க சாமி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். யாருமே இந்த குடும்பத்துக்காக நான் பாவம் பண்ணி இத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கேன், ஒருத்தர் கூட பாவத்தை நான் வந்து கொண்டு வர பொருளில் தான் அவன் கவனம் இருக்கவே தவிர நான் பண்ணுற பாவத்தில் அவங்களுக்கு கவனமே இல்லை. அந்த பாவத்தை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் எதுக்காக நான் அந்த பாவத்தை பண்ணணும், தேவையே இல்லை எனக்கு, அப்படிப்பட்ட குடும்பம் எனக்கு வேண்டாம், நான் என்ன பண்ணு சொல்லுங்க அப்படின்னா. உடனே சொன்னார், தான் சொன்னப்பா, ஒரு மனிதன் வாழ்க்கின்ற ஜென்மா கிடைக்கிறது, இந்த மனித பிறவி கிடைப்பது என்பது வந்து அரிதான ஒன்று. அது உனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஜென்மாலையும் பகவான் நாமா சொல்லி இறைவனை வழிபட்டு தார்மீக முறையில் தர்மத்தோட ஒழுக்கத்தோடு வாழணுப்பா. அதுக்காக அந்த ஜென்மா கொடுத்துருக்கு. ஒரு மாடாலேயோ ஒரு நாயாலேயோ ஒரு கழுதையாலேயோ ஒரு பன்னியாலேயோ இது மாதிரிலாம் வாழ முடியாது, அது தான் தோன்றித்தனமாக வாழ்ந்துட்டுருக்கும். ஆனால் மனுஷனுக்கு ஆராதரின்னு பகவான் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் மனிதன் ஒருத்தன் தான் நெடுக்க வளர்றவன், அதெல்லாம் குறுக்க வளரும், மிருகங்கள்லாம் குறுக்க தான் ஹரிசாண்டலாக வளரும், நீ மட்டும்தான் நெடுக்கு. ஏன் வந்திருக்கானா, உனக்கு மண்டையில் வந்து மூளைன்னு ஒன்று வச்சுருக்கான், அறிவுன்னு கொடுத்துருக்கான். அதனால் அந்த அறிவை யூஸ் பண்ணி இந்த ஜென்மா கிடச்சிருக்கே, இந்த ஜென்மாவில் வந்து நல்லதை பண்ணணும், பாவம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற புத்தி உனக்கு வரணுங்கிறதுக்காக தான் நல்ல புத்தியும் கொடுத்துருக்கான். அந்த புத்தியை வந்து பகவானை நோக்கி திருப்பி விடணுமா தவிர மற்றவர்களை துன்புறுத்துறதுலையோ காசை பிடுங்கிறதுலையோ செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஆறுது சொன்னதும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாசம் தான் சாமி, நான் இப்போ என்ன பண்ணணும், ராமான்னு சொல்லு, பண்ண பாவங்கள்லாம் போயிடும். அவனுக்கு சொல்ல வரல. உடனே பக்கத்தில் அவன் வேடன் தானே மரத்தை காமிச்சார். இது என்னன்னு கேட்டார். மரா அப்படின்னா, அப்பா அப்படின்னார். திருப்பி சொல்கிறான்னார், மரா 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 மரான்னு சொன்னால் ராமன் ஆகிடுது. மரா 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 வந்து அப்படியே ஜாமனின்னு சொல்லிட்டு போயிட்டார். கிருபா பண்ணி குருநாதோட கிருப்பையினால் அந்த வேடன் பல நாட்கள் தபஸ் பண்ணி அவர் மேலே அந்த மண் வந்து ஒரு புத்து கட்டிடுது, நல்லா புத்து கட்டிடுது. அதனால் வால்மீகின்னு பேர். அப்புறம் அவருக்கு வந்து தபசித்தியானதும் அந்த புத்தை வந்து உடச்சி வெளியில் வந்தார். அவர் தான் வால்மீகி. சீத்தையும் பூமியிலேருந்து வந்தவள், பூமாதேவியோட குழந்தை. அதே மாதிரி வால்மீகி இந்த வேடனும் எப்போ ராமநாம சொல்லி அவர் மேலே மண்ணெலாம் வந்துடுத்தோ அவரும் மண்ணிலேருந்து வந்தவர் அப்படின்றதுனால ஒரு விதத்தில் பார்த்தா வால்மீகி ரிஷி இந்த சீதைக்கு சகோதரன் முறை வருது. அதனால் வந்து இன்றைக்குமே வந்து பிறந்தாத்தை கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கர்ப்பிணியான பெண்ணை வந்து பிறந்தாத்தில் போய் விட்டால் அந்த பொண்ணு பூந்தாத்தில் வந்து அந்த ஒரு இது ஃப்ரீடம் கிடைக்காது. பிறந்தான்னு சொன்னாக்கே எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து எல்லோரும் பண்ணக்கூடிய காரியங்களை இந்த கர்ப்பிணி பெண்ணால் சரியாக பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்து பண்ணுறதுக்கு ஒரு பெத்த அம்மா தான் நன்னா பார்த்து பண்ணுவாள். அதனால் வந்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுங்கிறது ராமருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த ரிஷியோட வால்மீகி ஆசிரமத்துக்கு இந்த கர்ப்பிணியாக இருக்கிற சீதையை அமுச்சு வச்சார். அதனால் வந்து இதெல்லாம் வந்து யாருக்கும் புரியாது எதுக்காக ராமர் கொண்டு போய் விட்டார். ஏன்னா சீதை கேட்டுண்டா,
தன் குழந்தைகள் வந்து ரிஷிகளோடு வளரணும், சத்சங்கத்தோடு இருக்கணும். ஜெகன்மாதா கூட அப்படி ஆசைப்பட்றான். தன் பையன் அரண்மனையில் வளர்கிறதை காட்டிலும் இது மாதிரி ரிஷிகளோடு சேர்ந்து வளர்ந்தான்னு சொன்னாக்க அவனுக்கு புராணங்கள் வரும், இதிகாசங்கள் வரும், வேதங்கள் வரும். அதனால் அங்கே தான் பிறக்கணும்னு கேட்டுன்றதுனால அவளுக்கு பிறந்தகமாக இது இருக்குது, வால்மீகி ஆசிரமம் இருக்கிறதுனால பிறந்தகத்துக்கு அமைச்சார். வால்மீகியும் மண்ணிலேருந்து வெளியில் வந்தவர் அப்படின்றதுனால தன் சகோதரன் வீட்டுக்கு தான் தன் மனைவியை அமைச்சிருக்கார். அவரோட சகோதரன் வீட்டுக்கு தான் அவர் அமைச்சிருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை இங்கே அழகாக சொல்கிறார். ராமச்சந்திரமூர்த்தி அப்படி சீலத்தோடு இருக்கக்கூடியவர், தர்மத்தோடு இருக்கவர். எல்லாரும் யாரை நல்லவர்னு சொல்கிறது அப்படின்னு கேட்டான். சாட்சாத்து எல்லாருமே அந்த அயோத்தியவாசிகள் அத்தனை பேருமே ஒருமித்த குரலாக சொல்கிறது என்னன்னு கேட்டாக்க, ராமர் தான் பூஜிக்கத்தக்கவர், அவர் தான் நல்லவர் அப்படின்னு சொல்லுவான். சாதுவாத நிகக்ஷனாய நமஹா, அனுமார் சொல்கிறார், அப்படிப்பட்ட சாதுவான நல்லவனான ராமருக்கு நமஸ்காரம். அது மட்டும் இல்லை, பிரம்மண்ய தேவாய மகாபுருஷாய, பிராமணர்களிடத்தில் அதீத பற்று கொண்டவர், அவர்கள் எப்போதுமே பூஜிதாபாவத்தில் வைத்திருக்கக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி. அப்படிப்பட்ட மகாபுருஷாய மகாராஜாய பகவதே நமஹா நமஹா அப்படின்னு ஹனுமார் ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஒழுக்கத்தின் இருப்பிடம், சகல நல்ல குணங்களுக்கும் இருப்பிடம், பிராமணர்களை எப்போதும் பிரியத்தோடையும் பூஜிதா பாவத்தோடு வைத்திருக்க கொண்டிருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் எல்லா நல்ல பழக்க வழக்கங்களும் எல்லா லட்சணங்களும் ஒருங்கே நினைந்த பூஜிக்கத்தக்கவர் ராமர். அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம்னு ஹனுமார் ஆரம்பிக்கிறார். அப்புறம் சொல்கிறார், அவர் யாரும் கேட்டேன், எத்த விசுத்தானுபவமாத்திரம் ஸ்வ தேஜஸா, அதாவது அவர் வந்து சுத்தமான அனுபவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், அந்த சொரூப ஒளியினாலேயே எல்லா இடத்தையும் பிரகாசப்படுத்தக்கூடியவர். அந்த சத்துவம் முதலிய சத்துவம் ரஜஸ்தமம் சொல்கிறோம் இல்லையா, முக்குணங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ரொம்ப பிரசாந்தமாக அமைதியாக. ராமர் வந்து ரொம்ப ரேர். எப்போ கோபம் வரும்னு கேட்டால், தர்பாசனில் படுத்துன்ட்டு சமுத்திரம் வழிவிடலைங்கிறப்ப தான் கோபம் வந்தது. அதுக்கப்புறம் ஹனுமாரை வந்து ராவணன் அடித்தது, ராவணன் மேலே கோபம் வந்தது. ஏன்னா தன் பக்தனை கை வச்சுட்டானே, அவன் மேலே அடிச்சிட்டானேன்ட்டு தான் ராமர் கோவப்பட்டு அடித்தாரே தவிர, மற்றபடி அவர் வந்து தன் பேலன்ஸ்டு இறங்கவே மாட்டார். எப்போ அமைதியாக பிரசாந்தமாக இருப்பார். சாதுக்கள்கிட்ட பழகிறப்ப பிரசாந்தமாக தான் போடுவார். நினச்சி பாருங்கோ, சபரின்னு ஒரு வேடு வச்சு அவள் வந்து இருக்கா காட்டில். அந்த சிச்சுவேஷனை பாருங்கோ. ராமர் சீத்தையை பறி கொடுத்துட்டார். அது பறி கொடுத்துட்டு ராமரும் லக்ஷ்மணரும் சீதையை தேடிட்டு வந்துட்டுருக்கா. அப்போது மதங்கரோட ஆசிரமத்துக்கு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அந்த மதங்கர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னு கேட்டாக்கே, எப்போ பார்த்தாலும் ராமன் தியானம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர். அவரோட ஆசிரமத்துக்கு பல பேர்கள் பல சிஷ்யர்கள் வந்து படித்தா. எல்லாரும் படித்து முடித்ததுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து வித்தியை கற்றுன்ட்டே கிளம்பி போயிட்டா. மதங்கரும் நல்லா அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். இந்த சபரின்னு சொல்கிற வீடு வச்சு ஒரு சமயம் ஏதோ மான தேடிட்டு, அவளுக்கு வந்து அவள் வந்து காட்டிலேயே வளர்ந்தவ, அவளுக்கு வந்து ஒழுக்கம்னா என்னன்னே தெரியாது, எதை பார்க்குறாலும் அடிப்பா. அப்படிப்பட்ட சபரி என்ன பண்ண, ஒரு மான் ஓடிட்டே இருந்தது, அங்கேயும் துரத்திட்டே வந்தா. துரத்திட்டே வரப்போ இந்த மதங்கர்னு சொல்லக்கூடிய இந்த ஆசிரமத்தில் பார்க்குறா, இங்கே வந்து ஒரு கீரியும் பாம்பும் விளையாண்டுருக்கு, ஒரு புலியும் மானும் விளையாண்டுருக்கு, ஒரு சிங்கமும் பசுமாடும் விளையாண்டுருக்கு. அவள் ஆச்சரியப்படுறா, என்னடா அது, இது வரைக்கும் அவள் பார்த்தது எப்படின்னு கேட்டாக்க, இது இருந்தால் அது இருக்காது, அது இருந்தால் இது இருக்காது. ஆனால் ரெண்டுமே வந்து ஒத்துமையாக இருக்கிறதே, என்ன நடக்கிறதுன்னு பார்த்து இவள் வந்தா, இவளுக்கும் ஏதாச்சும், அவளே மானவை தேடி ஓடி தான் வந்திருக்கா, அடிக்கணும் தான் வந்திருக்கா. அவளுக்கு இத்தனை மிருகங்கள் இங்கே இருக்கே, அதை அடிக்கணும்னு தோணவே இல்லையா அவளுக்கு. அவளுக்கும் இனம் புரியாத ஒரு அமைதி, ஒரு பிளிஸ், தன்னை அறியாமல் அவளுக்கும் வந்து பிரசாந்தமாக இருக்கா. ஒன்றும் அடிக்கணும்னு தோணல, ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி அவர் மனசில் நிலை கொள்வது. அவளுக்கே புரியுறது, என்னடா அது, எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு ஒன்றுமே தோணலையே, கோபம் வரலை, அதை அடிக்கணும்னு தோணலை, என்ன நடக்குது இங்கேன்னு பார்த்துட்டே இருக்கா. அப்போ வந்து மதங்க முனிவர் சாப்பிட்டு அந்த எச்சில் இலையை வந்து அந்த இலையை வந்து வாசலில் போடுறா. இவளுக்கு பசிக்கிறது, ஒன்று அதை எடுத்து சாப்பிட்டதும்
மதங்கர் எந்த ருச்சியை அனுபவிச்சாரோ, அதாவது என்ன ருச்சி அனுபவிக்கிறானுக்க ராம ராம ராம்னு அனுபவிச்சுட்டு இருக்காரு இல்லையா, அதே ருச்சி இவளுக்கும் வந்துடுது. ஏதோ பண்ணுறது, அவளுக்கு ஷாக், ஏதோ ஒன்று பண்ணுறது. உடனே என்ன பண்ணுறானுக்கு அடுத்த நாள் அந்த முனிவர் என்ன பண்ணுறான்னு பார்க்குற. அடுத்த நாள் கார்த்தால அவர் ராம ராம ராமன்னு சொல்லிட்டு அவர் நடக்கிறார். விடிகாலம்புற 3 மணிக்கு சரையு நதிக்கு போகிறார். உடனே பார்த்துட்டா அடுத்த நாள் என்ன பண்ணான்னு கேட்டாக்கா, அவர் போகிற பாதையெல்லாம் சரி பண்ணுற, கல் முள்ளெல்லாம் எடுக்கிறா, அந்த பாதையை செப்பனிடுறா. உடனே மதங்கர் வந்து அப்படி நடந்து போகிறார். கேட்குறார், சிஷ்யாவில் பார்த்தார், யார் இப்படி பண்ணதுன்ற. தெரியல சுவாமின், நாளைக்கு யார் பண்ணுறாலும் என்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அப்படின்னாரு. அடுத்த நாள் பார்த்தா சபரி தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த வேடு வச்சு, அவள் பேர் சபரின்னு பேர், அந்த வேடு வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே அவர் அழைச்சிட்டு வந்து மதங்கர்கிட்ட கொண்டு வந்து விட்றா. உடனே மதங்கர் கேட்டார், அம்மா நீ யாருமா அப்படின்னு கேட்டதும், நான் ஒரு வேடு வச்சிங்க அப்படின்னா. நல்ல காரியம் தானே பண்ணுற, எதுக்கா நீ மறைஞ்சு பண்ணுற, நீ நல்லாவே பண்ணலாமே அப்படின்னார். இல்லை, என்னை சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது எனக்கு, அதனால தான் நான் வந்து யார் இல்லாசமே பண்ணிகிட்ருக்கேன். இல்லைம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த வீடு வச்சே, நீ இங்கே வந்து தைரியமாக எல்லா காரியத்தையும் பண்ணு, இங்கே தங்கிக்கோ அப்படின்ட்டார். உடனே அடுத்த நாள்லேருந்து வாசலை தெளித்து கோலம் போட்டு, அவளுக்கு தான் என்னென்ன பழங்கள் நல்லா இருக்குன்னு தெரியுமே, அந்த பழங்கள்லாம் பறிச்சுட்டு வந்து தன் குருநாதருக்கு கொடுப்பா. ஒரு சமயம் மதங்கர் வந்து இந்த சரீரத்தை விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிரம்மலோகத்துக்கு போகலான்னு நினச்சின்ட்டு அவரோட சிஷ்யாருக்கெலாம் வந்து தன்னோட தபஸை அப்படியே அள்ளி கொடுக்குறார், எல்லாம் வச்சுங்கோன்ட்டு. அப்போ கடைசியில் இறங்கிறதுக்கு முன்னாடி இந்த வேடு வச்சு சபரி ஞாபகம் வந்துடுது. ஆஹா, சபரிக்கு ஒன்றும் கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு சபரியை கூப்பிட்டு உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு சபரி சொல்கிறா, எனக்கு வந்து ஒன்றுமே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் தான், நீங்களே கிளம்பிட்டா எனக்கு யார் துணையாக இருப்பா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு உங்களை விட்டா யார் இருக்கான்னு சொன்னதும் உடனே அவர் நினச்சிட்டார், தன்கிட்ட படித்த குழந்தைகள் கூட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டால், ஆனால் நீ வந்து ஒரு வேடு வச்சு வந்து படிக்காதவோ, ஆனால் நீ என்ன கேட்குற, ஞானத்தை கேட்குறியேன்னு அவர் சந்தோஷப்பட்டு ராமநாமத்தை உபதேசம் பண்ணினார். ராமநாமத்தை உபதேசம் பண்ணி அவர் சொல்கிறார், இந்த அப்பயும் அவளுக்கு என்னன்னு தெரியல, அது என்ன ராமானா என்னன்னு தெரியலையேன்னு கேட்டான். அது சொன்னான், நீ சொல்லிகிட்டே இரு, இது சொல்ல சொல்ல இந்த நாமத்துக்குரியவர் உன்னை தேடிட்டு வருவார், சபரி வீடு எங்கன்னு தேடிட்டு வருவார். அதுக்கு சாட்சியாக இப்போ இந்த அக்னியில் இறங்க போகிறேன் இல்லையா, இந்த அக்னி அணையாது, என்னோடய வஸ்திரம் அங்கே மேலே வந்து உலர்த்திருக்கேன், அது அப்படியே ஈரமாகவே இருக்கும்னு சொல்லிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கிளம்பிட்டார். அக்னியில் இறங்கிட்டார். அன்றையிலேருந்து ஆரம்பித்து நித்தியம் பழங்களை கொய்து வந்து வச்சுண்டு இந்த சபரி என்ன பண்ணுவானாக்கா, ராம 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 ராமன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். அவர் சொல்கிறப்ப சின்ன பொண்ணாக இருந்து ஆரம்பித்தா இப்போ வந்து பாட்டி ஆகிட்டா, சபரி பாட்டி ஆகிட்டா. இந்த நேரத்தில் ராமர் சீத்தையை பறி கொடுத்துட்டு லக்ஷ்மணனோட வரார். வரப்போ சபரி வீடு எங்கன்னு கேட்டுட்டு வர்றார். கேட்டுகிட்டே வர்றப்ப சபரி வந்து அப்போ அந்த பசங்கள்லாம் பக்கத்தில் ஆசிரமத்தில் குழந்தைங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பாட்டி நீ டெய்லியும் சொல்லுவேன் இல்லையா, 2 பேரும் தேடிட்டு வந்திருக்கா, சபரி வீடு எங்கன்னு கேட்டு வந்திருக்கா, பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கா பாட்டி அப்படின்னு சொன்னதும் தெரிஞ்சிடுது ராமர் தான் வரான்னு தெரிஞ்சுது. ராமர் வரார். இப்போ வந்து ராமரோட காலில் பாதுகையும் கிடையாது, ஏன்னாக்கா பரதனும் அதை வாங்கிட்டு போயிட்டான். சீத்தை பறி கொடுத்துருக்கார், ராவணன் எடுத்துன்னு போயிட்டான். இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து ராமர் எப்படி இருப்பார்னாக்கா, கொஞ்சம் கூட முகத்தில் வந்து கடுமை இல்லை, அந்த வெறுப்பு இல்லை, வருத்தம் இல்லை, சோகம் இல்லை, எப்படி இருக்கான்னு கேட்டால் பிரசன்னமாக சாந்த சுரூபியாக ராமர். அதான் இங்கே அழகாக சொல்கிறார், ரொம்ப பிரசாந்தமாக இருப்பார் ராமச்சந்திரமூர்த்தி. கொஞ்சம் கூட பேலன்ஸ் வந்து மிஸ்ஸே ஆள் அவர்கிட்ட. சபரியை பார்த்துட்டு கேட்குறா, என்னம்மா உன்னோட தபஸ்லாம் சித்தி ஆகிடுத்தா, அது கேட்குறாரு. பார்க்க பொக்கவாய் அவளுக்கு, பல்லு கூட இல்லை அவளுக்கு. சாருபாஷினின்றார், வால்மீகி யூஸ் பண்ணுற பதம் வந்து சாருபாஷினி, ரொம்ப அழகாக பேசக்கூடியவளே. எது அழகு அப்படின்னா, பகவான் நாமம் சொன்னால் தான் அழகு இல்லையா, அவர் ராமநாமங்கிற பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கலாம். அதான் இங்கே சாருபாஷினின்னு ராமர் சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து ராமா இந்த பழத்தை சாப்பிடுன்னு ராமருக்கு பாத பூஜை பண்ணால், லக்ஷ்மணனுக்கும் பாத பூஜை பண்ணினா, 2 பேரும் பார்க்க அவள் அக்னியில் இறங்கிட்டான். சபரி மோட்சம் ஆகிட்டான். இங்கே ராமர் மோட்சம் கொடுக்கல, ராமன் நாமே அவளுக்கு கொடுத்துடுத்து. ராமர் சாட்சி பூதனாக இருந்தார் அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். அவர் ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்த்துட்டு தான் இருந்தாரே தவிர சபரிக்கு அவர் ஒன்றும் கொடுக்கவே இல்லை, நாம கொடுத்துருது எல்லாமே. அதனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாக்கா, ஹனுமார் சொல்கிறார் இல்லையா, பிரசாந்தம் அப்படிங்கிற பதத்துக்கு சொல்லிகிட்டே போகலாம்.
ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவர். கைகையை வந்து சொல்கிறா, முதல் நாள் வந்து நாளைக்கு பட்டாபிஷேகன்றா, அடுத்த நாள் நீ காட்டுக்கு போன்னு சொல்கிறா. பட்டாபிஷேகம்னு சொன்னப்பையும் அவர் முகத்தில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்துதான். நீ காட்டுக்கு போன்னு சொல்கிறப்ப கம்பன் சொல்கிற அன்று மலர்ந்த தாமரை போல்னர், அன்று மலர்ந்த தாமரை போல் மாதிரி அவர் முகத்தில் கொஞ்சம், என்ன ராமா நீ என்ன மனுஷன், நீ உன்னை வந்து உனக்கு ஒன்றுமே கிடையாது வெளில போடான்னு சொல்கிறா, நீ என்னடா கொஞ்சம் கூட முகத்தில் அந்த வெறுப்பு இல்லாமல், கடுப்பு இல்லாமல், கோபம் இல்லாமல் இப்படி சாந்தமாக இருக்கியே, எப்படி முடியறது? அதான் பகவான். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.